ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாலட்சுமி லைஃப் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் குழம்பு செய்வது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நல்லா சுட சுட சாதத்தில் சிக்கன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க அது எப்படி செய்யலாம் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி குக்கரில் செய்யலான்னு முடிவு பண்ணேன். அதனால் குக்கர் வச்சுட்டேன். ஆனால் நான் விசில் வைக்காமல் அப்படியே பாத்திரத்தில் அப்படியே செய்ய போகிறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிட்டேன். அதில் பட்டை, லவங்கம், பிரிஞ்சி எல்லாம் சேர்த்து வதக்கிட்டு, ஒரு பெரிய வெங்காயம் 3 எடுத்துக்கிட்டு நல்லா சாப் பண்ணிவிட்டு அதை நல்லா வதக்கிட்டேன். கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டு அந்த பச்சை வாசனை பொருள் வதக்கிக்கோங்க. நான் தக்காளி ஒரு 3 பெரிய தக்காளி, பழுத்த தக்காளி எடுத்திருக்கேன். அது கூடவே முந்திரி பருப்பு கொஞ்சம் குழம்பு நல்லா திக்காக வரணுன்றதுக்காக கூடவே எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி அதையும் நம்ம இது கூட ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி விழுதியும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா தக்காளியை வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கிட்டு மஞ்சத்தூளும் கல்லுப்பும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ சிக்கனை நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன். 1 kg சிக்கனையும் நல்லா வதக்கி விட்டுக்கிடலாம். எல்லா சிக்கனும் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிடுங்க. சிக்கன்லேருந்தே தண்ணி வரும் ஆல்ரெடி. இப்போ இது கூடவே தேவைக்கேற்ப உங்கள் காரத்திற்கேற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் குழம்பு மிளகாய் தூள் தான் 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கூடவே சிக்கன் மசாலா பேக்கெட் தான் யூஸ் பண்ணுறேன். சக்தி சிக்கன் மசாலா தான், அது ஆட் பண்ணிவிட்டேன். சிறிதில் ஆட் பண்ணேன், நிறைய ஆட் பண்ண ரொம்ப காரம் ஆகிடும்னு சொல்லிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ எல்லாம் நல்லா வதக்கிட்டேன். கொஞ்சம் தட்டு போட்டு மூடி வைக்கலாம். அப்போ தான் தண்ணி பிரிஞ்சு வரும். பாருங்கள், தண்ணி எதுவுமே நான் ஆட் பண்ணலை. ஓரத்தில் நல்லா தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ ஒரு கலரிட்டு நான் மிக்ஸி ஜாரில் தக்காளி அரைச்சேன் இல்லையா, அதில் 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி அதை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா சிக்கன் வேகட்டும். தட்டு போட்டு மூடி வைக்கலாம். உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. கம்மியாக இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறிட்டேன். சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துட்டே வந்துடுச்சு. ஒரு 5 மினிட்ஸ் தட்டு போட்டு மூடி வைக்கலான்ட்டு தட்டு போட்டு மூடி வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி சாதத்துக்கும் நைட்டு டிஃபனுக்கும் தான். அதனால் ரொம்ப கிரேவியாகவும் இல்லை, ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் நார்மலாக வைக்கிறேன். சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. இப்போ அவுட்லைன் என்னெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த டைமில் மேலே கொத்தமல்லி தூவி விட்டுக்கோங்க. கொத்தமல்லி தூவிட்டு ஒரு கிளறிக்கோங்க. ரொம்பவே ஸ்மெல் சூப்பராக இருக்குது. இது சூடான சாதத்தில் போட்டு இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.